பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேசிய தலைவர் தேவர் பெருமான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நாங்கள் தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் வெளியிட்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக தமிழகம் எங்கும் தேவரின் திருத்தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த தேசிய தலைவர் திரைப்படம் ஜாதிய படம் அல்ல, இது ஒரு தேசிய தலைவரின் படம், சாதிக்க பிறந்த தலைவரின் படம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக நான் நடிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் தேவராக நடித்தது என்னுடைய பூர்வ ஜென்ம பாக்கியம். அவர் வீட்டில் நான் ஒரு நாயாவோ நரியாவோ பிறந்திருப்பேன். அதனால் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. ஒரு திரைப்பட நடிகருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், ஒரு 100 படங்கள் நடித்தா கூட கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எனக்கு இது ஒரு படத்தில் கிடைச்சிருக்கு. இதுக்கு முதல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு என்னுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னுடைய நன்றிகளையும் என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நான் விசுவாசமாகவும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். இந்த திரைப்படம் இன்றைக்கு திரையை தொட்டு வெகு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கப்ப ஒரு சில மர்ம நபர்களால் எனக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. என் வீட்டுக்கே என்னுடைய டிரைவரை மிரட்டுறாங்க, என்னை அடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க, கண்ணாடியை உடச்சிடுவேன்னு சொல்கிறாங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. பட் நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை. ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வேடம் என்றைக்கு அணிஞ்சினோ அன்னிலேருந்து நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை. பட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்றைக்கி திரையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் சென்னையில் மட்டும் எங்களுக்கு சில தேட்டர்கள் தர மாட்டேன்றாங்க. கேட்டால் இது ஒரு ஜாதிய படம்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதிய படத்துக்கு தேட்டர் தந்தால் சங்கடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்ற தென் தமிழகத்துலேயும் வட தமிழகத்திலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய தேட்டரு இன்றைக்கி வரலாம் 170 தேட்டர் போட்டிருக்கோம். எல்லா தேட்டர்லையும் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. சென்னையில் மட்டும் எங்களுக்கு ஒரு 4 தேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஷோ 1 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. பட் சில தேட்டர்கள் தரமாட்டுறாங்க. கேட்டால் இது ஒரு ஜாதிய தலைவரோட படம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஜாதிய தலைவர் இல்லை, இவர் ஒரு தேசிய தலைவர், அனைத்து மக்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இதை சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். 3வது, இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் SSR சத்யா, ஜெனிஃபர் மார்க்கெட், இவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை, ஒரு SC சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவங்க இந்த படத்தை பல கோடி ரூபாய் செலவு செய்து திரையில் கொண்டு வரத்துக்கு தயாரிப்பாளர்களாக முன் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் ஒரு இஸ்லாமியனாக பிறந்த நான் இந்த படத்தை தேவராக நடிச்சிருக்கேன். இளையராஜா இசையமைச்சிருக்காரு. நாங்கள் யாருமே தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை. நாங்கள் ஒரு தேவர் படத்தை மக்களுக்காக அர்ப்பணிக்கிறப்ப எங்களுக்கு பல இடையூறுகள் பல இடத்துலேருந்து வந்துட்டுருக்குது, தேவையில்லாத தொல்லைகள் வந்துட்டுருக்குது. இந்த பத்திரிகையாளர் நீங்கள் தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் முன்னிலையில் இந்த கருத்து நான் பதியணும்னு ஆசைப்பட்டேன். அது போக இந்த படம் மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணேன். நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேட்கலாம். இல்லை, மர்ம நபர்கள் மிரட்டினாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மர்ம நபர்கள் பற்றி நான் வலசவாக்கம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான FIR போட்டிருக்காங்க. என் டிரைவரை தாக்கி விட்டு என்னை என்னென்ன திட்டினாங்கன்னு சொல்லி ரெக்கார்டிங்லாம் இருக்குது. அந்த ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன். அவங்க பேர் சொன்னால் இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும்னு சொல்லி அதை பேர் சொல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். காவல் நிலையத்தை புகார் பண்ணிட்டு தான் அதுக்கு FIR வாங்கிட்டு தான் இங்கே நான் பேசுகிறேன். மேடம், அது 3 நாளைக்கு முன்னாடி என் வீட்டாண்டே அவங்க மிரட்டிட்டு போயிருக்காங்க. இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கேன். வலசவாக்கம் காவல் நிலையத்தில் FIR போட்டிருக்காங்க. அந்த வந்த நபர்களை சொன்னால் தேவையில்லாமல் அரசியல் சர்ச்சை ஏற்படும் மேடம். அதனால் உங்கள் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எதுவும் இது பின்தொடராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு எச்சரிக்கையாக உங்கள் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இன்னொரு கோரிக்கை தமிழக முதல்வருக்கு, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்னென்னா, இந்த திரைப்படம் காமராஜர், பெரியார் போன்ற பெரும் தலைவர்களை கொண்ட ஒரு திரைப்படமாக தேசிய தலைவர் திரைப்படம் இருக்குது. ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சென்று இந்த பள்ளிக்கூடம் மூலியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை காட்டணுன்ற என்னுடைய கோரிக்கை. இதற்காக தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் இந்த தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படம் அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் காட்ட வேண்டும். ஏன்னா இது ஒரு ஜாதிய தலைவருக்கு உண்டான படம் அல்ல, இது ஒரு தேசிய தலைவருக்கு உண்டான படம்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும். இதுதான் என்னுடைய ஆசை. சில பேர் இந்த படத்தை பார்க்காமல், நிறைய பேருக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, படத்தை பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். படத்தை பார்க்காமே இந்த படத்தில் காமராஜரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க, அவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த படத்தை பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என்னை பாராட்டியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்பட்ச அதிகாரிகள்லாம் என்னை பாராட்டி பேசியிருக்காங்க என் ஃபோனில்.
இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசணும். சும்மா உங்கள் விளம்பரத்துக்காக, சுய விளம்பரத்துக்காக தயவு செய்து பேசாதீங்க. படத்தை பாருங்கள். படத்தை பார்க்க முடியலன்னு சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்காகவும் நான் ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணுறேன், வந்து பார்த்துட்டு போங்க. இன்னொரு தாழ்மையான கருத்து, தமிழக முதல்வர் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தை நிச்சயமாக அவர் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இதன் மூலமாக அவருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.